Hi friends, welcome to my channel Roni Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து அக்காவோட பர்த்டே வீக். ஸோ அவளுக்கு வந்து சர்ப்ரைஸாக இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் ஷாப்பிங் போகிறேன். அக்காவுக்கு தெரியாமல் நம்ம வந்து ஷாப்பிங் போகிறோம். ஸோ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அண்ணா வந்து வராங்க. ஸோ நான் அண்ணா 2 பேரும் சேர்ந்து போக போகிறோம். என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பார்த்தீங்கன்னா சில்வரில் ரிங் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டில் இப்போதைக்கு ரிங் வாங்க முடியாது, என்கிட்ட பட்ஜெட் கிடையாது. ஸோ ஒரு சில்வர் ரிங் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான். ஸோ இங்கே ஹாஸ்டல்லேருந்து பக்கத்தில் வந்து மலபார் கோல்டு அது வந்து இருக்குது, அதுதான் நினைக்கிறேன். ஸோ பார்த்து வச்சுருக்கேன் கூகுளில். ஸோ அதுதான் இங்கே இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறத பிளானு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் என்ன இருக்குன்னா, ரிலையன்ஸ் போகலாம். நாங்கள் லைக் ஹாஸ்டல்லேருந்து இங்கே பக்கம் தான் 1 கிலோமீட்டரில் தான் ரிலையன்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் போகலான்னு இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ அப்படி நான் வந்து அங்கே ரிலையன்ஸ் போகிறேன்னா திருப்பி வந்துட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிளான் வந்து நானும் அண்ணாவும் போயிட்டு சில்வர் ரிங் வாங்குறது தான் ஃபஸ்ட்டு பிளானு. ஸோ சைஸ் எப்படி தெரியும் உனக்குன்னா, 2 பேருக்கும் ஒரே சைஸ் தான் ஃபிங்கர். ஸோ எண்டு போட்டு பார்த்தாலே பார்த்துச்சுன்னா அவளுக்கும் சேரும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ ரிங் வாங்குறதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி. ஸோ வாங்கிட்டு அண்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே இந்த இது கண்டினியூ ஆகும் இந்த வீடியோ. நான் இன்னைக்கு வந்து சாட்டர்டே, ஸோ இன்னைக்கு ஷாப்பிங் போகிறேன். நெக்ஸ்ட் இந்த வீக்கெண்டில் தான் அக்காவுக்கு வந்து 21 ஆகஸ்ட் வந்து பர்த்டே. ஸோ உங்களோட விஷஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அடுத்தடுத்து இந்த வீடியோலேயே நான் டச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஷாப்பிங் போகலாம். ஸோ ஷாப்பிங் போகலாம், நான் வரட்டு அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணா வந்துட்டாங்க. அண்ணா கூட வந்து சாந்தி ஜுவல்லரி அப்படின்னு ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே தான் இந்த ரிங் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய் வச்சுட்டு அக்காவையும் கூட்டிகிட்டு ரிலையன்ஸ் வந்துடணும். ஸோ அங்கேயே ட்ரெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அங்கே வந்து அண்ணா வந்து அக்காவுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சரி டின்னர் சாப்பிட போனோம். லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காண்டி ஹோட்டல் டெல்மா அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்க்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தோம் அக்காவுக்கு. ஸோ இது வந்து பர்த்டேக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. ஸோ நான் வந்து கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்காண்டி பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் வந்து அக்கா கேட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் உனக்கு பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அக்கா கிட்டே லிங்க் கேட்டு வாங்கிட்டு இந்த லிப்ஸ்டிக் மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து ரிங் வாங்கியிருந்தது வந்து அக்காவுக்கு தெரியாது, அது வந்து சர்ப்ரைஸான கிஃப்ட்டு. ஸோ அப்படியே இதெல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே காலையில் பர்த்டே அன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.
5:40 ஆயிடுச்சு. நைட் வந்து 12 எழுந்துச்சி கேக் கட் பண்ணல. ஸோ நான் எழுந்துட்டு இப்போ தான் போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு கேக்கு இதெல்லாம் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவேன். Wish you a happy birthday. வா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான் கொடுத்துருந்தேன். அது வந்து அக்காவுக்கு வந்து தெரிஞ்ச கிஃப்ட்டு தான், நான் அதுதான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பெருசாக எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்டு கொடுத்தது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிஃப்ட்டு. ஸோ அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஃப்யூச்சரில் பாருங்கள்.